ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அப்ட்ராக்ட் மெத்தட் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத லைக் வி ஹவ் சீன். ரைட். ஸோ இன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டிவா அடுத்த லெவல் போயிட்டு அப்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, அப்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, அது என்ன மாதிரி எல்லாம் நம்மளால ஒரு ப்ரோக்ராம் வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லைக் ஐம் கோயிங் டு டேக் யூ வித் டிஃபரெண்ட் டெஸ்ட் கேசஸ். லாஸ்ட் கிளாஸ்லேயே கொஞ்சம் அப்ட்ராக்ட் மெத்தட்னா என்னன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா லைக் ஒர்க் அவுட் வித் டிஃபரெண்ட் கேஸ் ஸ்டடிஸ், அதாவது டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னா எது எக்ஸிக்யூட் ஆகும் எது எக்ஸிக்யூட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஐ டெல் யூ அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் ப்ரீஃபா வில் எக்ஸிக்யூட் அண்ட் வில் see it. அப்போ வந்து ஒரு கிளியர் ஐடியா நமக்கு கிடைக்கும். Alright, so this is what is the thing that we'll be discussing in today's class. So abstract classes, abstract methods, and இன்னொரு ஒரு கான்செப்ட் லைக் இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க see it. ஆக்சுவலா லைக் இஃப் யூ டேக் இட் வித் ஜாவால வந்து நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஜாவா சப்போர்ட் பண்ணாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஜாவா. பட் அதே இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் நமக்கு இங்க பைத்தான்லயும் உண்டு. பட் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா இங்க மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் நம்மளால பண்ண முடியும். அட் த சேம் டைம் நமக்கு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இதுல தெரிஞ்சுக்கவும் முடியும். ரைட். ஸோ இதான் லைக் வில் பி டிஸ்கசிங் இட் இன் டுடேஸ் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் வித் வெரி சிம்பிள் கேசஸ். ரைட். கேஸ் 1 கேஸ் 2 அப்படிங்கிற மாதிரி ஐ டேக் யூ வித் 5 டிஃபரெண்ட் கேசஸ். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் ஐ ட்ரை டு ஹேவ் a class called as class test. இப்போ ஒரு கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து இட்ஸ் நார்மல் கிளாஸ். பட் லாஸ்ட் கிளாஸே நம்ம உங்களுக்கு பார்த்திருந்தோம். அதாவது ஒரு கிளாஸ் வந்து நான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று நான் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எக்ஸ்டர்னல் பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ரைட். ஸோ அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் வில் ஹேவ் ஃப்ரம், யாருக்காவது ஐடியா இருக்கா, இதை சொல்ல முடியுமா என்னன்னு? யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன கொடுக்கணும், என்ன பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சாட்ல டைப் பண்ணலாமா? சூப்பர் தினேஷ். ஃப்ரம் ஏபிசி, அடுத்து import star. Right. Good. Super. Satish correct. Siva correct. Sumita correct. Good. Super. And Madhusudanan good. Surya Prakash correct. Gifta correct. Good. Super. I really appreciate it. So ஒரு abstract method வைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த particular package நம்ம import பண்ணியே ஆகணும். Right. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா like I'm not going to have anything inside this particular class. நான் என்ன பண்றேன் pass அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா t equal to test of அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ் வீக்ல எதுவுமே கிடையாது. பாஸ்னா என்னன்னா எனக்கு இந்த கிளாஸ் வீக்ல டிஃபைன் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு கிளாஸ் வேணும் டெஸ்ட் அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதான் கேஸ் 1. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைக் ஐ ஜஸ்ட் ட்ரை டு கெட் இன்டு திஸ் கிளாஸ் 4. இதுல அப்ஸ்ட்ராக்ட் கேஸ் 1 அப்படின்னு சேவ் பண்றேன். வில் ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம். இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான எரரும் அது காமிக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இட் இஸ் a நார்மல் கிளாஸ். இது வந்து ஒரு கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு நார்மல் கிளாஸ் வந்து ஜெனரலா என்ன சொல்லுவாங்க கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஜஸ்ட் சும்மா ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிட்ட இந்த மெத்தடும் இதுல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் நான் டிஃபைன் பண்ணல. எனக்கு இதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இது ரன் ஆகி அவுட்புட் எனக்கு ஏதாவது இருந்தா வரும். இப்போ நான் எதுவும் பண்ணல, அதனால எனக்கு அவுட்புட்ல எதுவுமே வரல. ஸோ இதுதான் எனக்கு தெரியும். அதாவது மேல நான் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு நான் எதுவுமே என் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணல சார் அப்படின்னா எரர் வருமா வராதா, இதுதான் முக்கியமான ஒரு கேஸ். இன்டர்வியூல சில டைம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன நடத்துவோம் அப்படின்னா மேல ஏபிசி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிருக்காங்க, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்கல, அப்போ இது எரர் காமிக்கும் அப்படின்னு அப்பதான் ஒரு டவுட் ரைஸ் ஆகும். அதுக்காக தான் கிளியரா நான் சொல்றேன். இது வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு நான் என் ப்ரோக்ராம்ல எங்கேயுமே யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா லைக் இட் இஸ் நாட் கோயிங் டு காஸ் எனி ப்ராப்ளம் ஃபார் மீ. இந்த ப்ரோக்ராம் வந்து நார்மலா ரன் ஆகிட்டா. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் சார். குட். சூப்பர். ரைட். இப்போ I'll just try to move on to the other case. இப்போ ரெண்டாவது கேஸ். இப்போ இந்த ரெண்டாவது கேஸ்ல லைக் we'll do the similar stuff. இப்போ என்ன சொல்றேன்னா from ABC import star அப்படின்னு சொல்றேன். I'll just try to have the same class called as test அப்படின்னு. இப்போ இந்த நடுவில் எனக்கு ஒரு இது சொன்னது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணணும் நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். அந்த மெத்தடுக்கு மேல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கரேட்டர் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா அதுக்கு டெஃபினேஷன் எதுவும் இருக்காது. அந்த டெஃபினேஷன் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சைல்டு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு ஒன்று சொன்னேன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு. அப்போ எப்படி சார் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிராக்கெட் இருக்குல்ல ABC இட்ஸ் ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ் தட் யூ ஹேவ். இந்த கிளாஸோட இப்படி நீங்க இன்ஹெரிட் பண்றீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் will become as an abstract class. இந்த கிளாஸ் will become as an abstract. சப்போ நமக்கு ஒரு பேசிக்கலாவே ஒரு டவுட் வரும். சரி, நார்மல் ஒரு கிளாஸ் போன ப்ரோக்ராம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எடுத்து பார்த்தா ஒரு நார்மல் கிளாஸ் வீக்ல நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு நல்லா தெரியும் நார்மல் கிளாஸ் வீக்ல என்னால நார்மல் மெத்தட்ஸ் வச்சுக்க, அதே மாதிரி என்னால அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸையும் வச்சுக்க முடியும். சூப்பர். குட். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்றோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வீக்ல என்னால நார்மல் மெத்தட் வைக்க முடியும், என்னால இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வீக்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்போ ஒரு சும்மா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன சொல்றேன்னா கிளாஸ் M1 ஆஃப் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். அண்ட் ஐ ட்ரை டு மேக் இட் லைக் இன்ஸ்டன்ஸ். இப்போ இதுல வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல போயிட்டு ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் ட்ரை பண்ணுறேன். இப்போ லைக் வாட் ஐ ஹேவ் டு டு இஸ் லெட்ஸ் சே சிம்பிளா M1 ஆஃப் அப்படின்னு போவோம். சேவ் ரைட். நவ இது வந்து லெட் மீ ட்ரை டு சேவ் இட் லைக் அப்ஸ்ட்ராக்ட் கேஸ் 2 அப்படின்னு. நவ லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். இங்க பாருங்க M1 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு. உடனே எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, சார் நீங்க கிளாஸுக்கு ஆப்ஜெக்டே கிரியேட் பண்ணாம டைரக்டா M1 ஆஃப் அப்படின்னு கால் பண்ணுவீங்க சார், இதனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரைட். சோ என்ன பண்ணுவோம், t equal to test of அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். ரைட். அடுத்து t dot M1 ஆஃப் அப்படின்னு நம்ம
சேவ் பண்ணுவோம். லெட் அஸ் ட்ரை டு ரன் திஸ். இப்ப பாருங்க, இட் சேஸ் லைக் ஹலோ. அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் லுக்ல ஒரு நார்மல் மெத்தட் என்னால வைக்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் லுக்ல நார்மல் மெத்தட் என்னால பிளேஸ் பண்ண முடியும். சரி, ஒருவேளை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல def let's say m2 அப்படின்னு போட்டு let me try to say it like self. இதுல இருக்கல print, இதுல இருக்க போயிட்டு let me say it like abstract அப்படின்னு ஒரு மெசேஜ் இடத்துல. இப்போ இது கரெக்டா? இது கரெக்டா? இப்போ நான் செஞ்சிருக்கிறது கரெக்டா தப்பா? சாட்ல ஏதாவது சொல்லலாம் கரெக்ட் தப்பு. எல்லாரும் செஷன்ல இருக்கீங்களா? கரெக்ட் வெங்கட். எல்லாரும் கரெக்ட், எல்லாரும் கரெக்ட், எல்லாரும் கரெக்ட். ஆனா பக்குன்னு இருக்கு. சேவ் பண்ணுவோம். வில் ட்ரை டு ரன் திஸ் பர்டிகுலர் திங். cannot instantiate abstract class. சரி, ரைட். இதுல ஒண்ணு எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சதீஷ் மட்டும் தான் இடத்துல கரெக்டா சொன்ன மாதிரி இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு முதல்ல எனக்கு டெஃபினேஷன் இருக்குமா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு முதல்ல டெஃபினேஷன் இருக்குமா? என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க ப்ளீஸ். சதீஷ் கரெக்ட் ஆசிஷன். சதீஷ். மத்தவங்க யாருமே பதில் சொல்லலையே. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினேஷன் இருக்குமா? டெஃபினேஷன் யார் ப்ரொவைட் பண்ணுவா விஜய்? சைல்டு கிளாஸ் தானே ப்ரொவைட் பண்ணணும். என்ன விஜய் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? பேரண்ட் கிளாஸ்ல டெஃபினேஷன் இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பாஸ் அப்படின்னு. இப்போ let me try to save this and let me try to run this. இப்போ பாத்தீங்க அப்படின்னா it will throw you an error. என்ன ரீசன் சொல்லி எனக்கு எரர் த்ரோ பண்ணுது அப்படிங்கறத படிங்க. cannot instantiate abstract class test without an implementation for the abstract method m2. see இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்கலாவே ஒரு கிளாஸ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா சொல்லிட்டால், டிஃபைன் பண்ணிட்டால், அதாவது இந்த இடத்துல பிராக்கெட்ல ஏபிசின்னு போட்டு இன்ஹெரிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த டெஸ்ட்ங்கிற கிளாஸுக்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. சோ இதுதான் நார்மல் கிளாஸுக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ். நீங்க கேட்கலாம், சார் நார்மல் கிளாஸ்ல நார்மல் மெத்தட் வைக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்னால நார்மல் மெத்தட் வைக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்கலாம். அப்ப நான் எல்லா கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாவே வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ என்ன நமக்கு பதிலா இருக்கும்னா, நார்மல் கிளாஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், ஆனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ரைட். சோ அப்போ இந்த இடத்துல கேஸ் 2 நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சு அதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்னால ஆப்ஜெக்ட் 100% கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இந்த கேஸ் எல்லாருக்கும் புரியுதா? கேஸ் 2 என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நான் நடத்தின இந்த கேஸ் 2 எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? Good, super. Right. இப்போ அடுத்து I'll try to take you with an other case. Good, super. Thank you. Right. இப்போ right. இப்போ we'll try to go with an other case. Let's say from ABC star, sorry, import star அப்படின்னு இருக்கு. Right. இப்போ I'll try to have a class called as test. இப்போ I'll try to have something ஒரு abstract method வைக்கிறேன். abstract method அப்படின்னு வைக்கிறேன். இதுல def m and off அப்படின்னு வச்சு self அப்படின்னு ஒண்ணு. Right. இதுல I'll try to say it like pass. இப்போ I'll say it like t equal to test of. Right. இப்போ சொல்லுங்க, what will happen if I execute this particular program? இது work ஆகுமா இல்ல எரர்? work ஆகுமா எரர்? கரெக்டா எரர் அப்படிங்கறத சொல்லும். சிவா, it works. மத்தவங்க எல்லாம் பதில் சொல்லும். எரர். விஜய் வந்து like he's saying like it's error. சுமிதா, it works. it works. வெங்கட், it works. குமரன், கரெக்ட். சரி, எனக்கு work, it will work. எனக்கு ஒரு டவுட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோமே, அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுமா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோமே, இது ஒர்க் ஆகுமா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோமே, இது ஒர்க் ஆகுமா? சூப்பர் தினேஷ், ஆன்சர் சொன்னது கரெக்ட். அதாவது இதுல என்ன ஒரு பெரிய இதுனா, இந்த இடத்துல இம்போர்ட் ஏபிசி போட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சிருக்கேன். பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணல, ஏபிசிங்கிற அந்த கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணல. சோ இப்போ ஒருவேளை let me try to say it like abstract case 3. I mean sorry, I'll try to have it like case 3. இத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இல்லாம we'll try to save this and we will try to run this. இப்போ பாருங்க, எனக்கு எந்த விதமான எரரும் அது காமிக்கல. என்ன ரீசன்னா, it is not being inherited with ABC class. இப்போ இது பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. அதனால என்னைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண விடாம என்னைய தடுக்குது. ஆல் ரைட். Alright, அடுத்த கேஸ் we'll try to move on. Right. See, almost உங்களுக்கு இந்த இதுலயே வந்து சினாரியோஸ் எல்லாரையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தா என்ன ஆகும், இல்லனா என்ன ஆகும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட். now இந்த இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம பார்த்தோம். இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று சொல்றோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு பி a நியூ கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுதான். அதாவது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குல்ல, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குல்ல, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குல்ல, வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எதுவுமே அது இல்ல அப்படின்னா அதான் we call it like as an interface. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா எந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், அதான் நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். சோ பேசிக்கலா we will try to have it like from ABC, let's say like import star அப்படின்னு like let me try to have something called as vehicle அப்படின்ட்டு ஒண்ணு வைப்போம். ரைட். இப்போ I'll try to make it like
as an abstract class. See, basically, like இப்போ என்ன பண்ண போறேன், I'm going to have something called as abstract method. இப்போ இந்த abstract methodல like vehiclesல வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா weaves. நான் பண்ணி காமிக்கிறேன் தினேஷ். Definitely will be seeing those things. இப்போ என்ன பண்ண போறேன், number of wheels அப்படின்னு, அதாவது ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நான் இப்போ அதுதான் நம்ம 2 வீலரா 4 வீலரா அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட்டு சொல்லுவோம். எஸ், அந்த ஏபிசி அப்படிங்கிற அந்த ப்ரீடிஃபைன்ட் கிளாஸோட இன்டரேட் பண்ணீங்கன்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறிடும். யூ ஆர் கரெக்ட். தட்ஸ் இட். ஆனா மேல அந்த பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம், இல்லைன்னா தட் வில் எண்ட் ஆஃப் தி எரர். ரைட், அந்த மேல ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட் பர்టిక్యులர் பார்ட். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா நான் கொண்டு வரேன். இப்போ இந்த கிளாஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல இதை நம்ம இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் which has only abstract method. அப்போ இதை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பட் இதுக்கு இப்போ நார்மல் மெத்தட் வச்சுக்கிட்டா it won't become as an interface அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு அதான் தெரியும். Now let me try to have something called as class bus. இப்போ inherited with vehicle அப்படின்னு இடத்துல இன்ஹெரிட் பண்றோம். இப்போ இதுக்குள்ள பாஸ் அப்படின்னு இன்னும் இல்ல டிஃபைன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றேன். Now let me try to save this as abstract case 4 அப்படின்னு கொடுங்க. Now let me try to run this. இப்ப பாருங்க, it didn't show me any errors. இதுல எனக்கு எந்த விதமான எரரும் இப்ப எனக்கு காமிக்கல. ஏன் அப்படின்னா like I didn't try to create an object for any of this particular class. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா b equal to let me say it like bus of அப்படின்னா பஸ்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். Now let me try to run this. இப்போ இந்த இடத்துல பாருங்க, cannot instantiate abstract class bus without implementation for abstract method number of wheels. See, இப்போ யாரும் என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட யூஸ் என்ன சார், எதுக்காக சார் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. See, நான் லாஸ்ட் கிளாஸ் ஒரு சினாரியோ சொல்லிட்டேன். கம்பல்சரியா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு சைல்டு கிளாஸ் வந்து டெஃபினிஷன் கொடுத்தாதான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? இப்போ அந்த இதுல பாருங்க, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இல்லாம ஒரு சைல்டு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா அது எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனா எப்போ அந்த கிளாஸை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்துறேனோ, என் சைல்டு கிளாஸ நீ அந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ்க்கு நீ டெஃபினிஷன் கொடுக்கல, அதனால உன்னை அலோ பண்ண விட மாட்டேன்னு எனக்கு இப்போ தடுக்குது. நான் லாஸ்ட் கிளாஸ் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா நான் உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கான்செப்ட் நடத்தல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருந்தாலும் அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட திருப்பி சைல்டு வந்து டெஃபினிஷன் கொடுக்கல அப்படின்னா அது நார்மலா எரர் காமிக்காம விட்டுரும். அது எப்போ 100% ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னா எப்போ அந்த கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகுதோ அப்பதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. இப்போ பாருங்க, என்னோட சைல்டு கிளாஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ் டெஃபினிஷன் கொடுக்கல. இப்போ இந்த சூழ்நிலையில இதை போய் நான் ரன் பண்ணா எனக்கு எரர் காமிச்சிட்டே. சரி சார், இந்த எரர் எப்பதான் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸை தூக்கி விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல டெஃப் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு போடுவோம். போட்டு இந்த இடத்துல லெட் மீ சே இட் லைக் செல்ஃப். சரி, இந்த இதுக்கு என்ன வரும்? பஸ்ஸுக்கு எத்தனை வீல்ஸ் இருக்கும் எனக்கு தெரியல. பஸ்ஸுக்கு எத்தனை வீல்ஸ் இருக்கும்? பஸ்ஸுக்கு நம்பர் ஆஃப் வீல்ஸ் எத்தனை? போய் என்ன வரலான்னு போயிருக்கீங்களா? ஓகே, ஆவிலா. ஓகே, சரி, இத்தனை பேர் நீங்க சொல்றீங்க 6ன்னு. இப்போ நானும் நம்புறேன். இப்போ ரிட்டர்ன் கமெண்ட்ல 6, அதனால என்ன சொல்றேன், ரிட்டர்ன் 6 அப்படின்னு சொல்றேன். இப்போ லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் ட்ரை டு ரன் திஸ். பாருங்க, என்னுடைய சைல்டு கிளாஸ் ஆனது என்ன பண்ணிருச்சு, அந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ்க்கு டெஃபினிஷன் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு எரர் வரல. நான் என்னதான் கால் பண்ணல, நான் டிஃபைன் பண்ணிட்டேன். எனக்கு அதுல ப்ராப்ளம் இருக்காது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட்ல போயிட்டு லெட் மீ சே லைக் b டாட் நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல போடுவோம். லெட் மீ ட்ரை டு சேவ் திஸ் அண்ட் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்படிதான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஆனது இருக்கும். ரைட், சோ ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வெறும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கோம் அப்படின்னா அதான் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் நார்மல் கிளாஸ்க்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் கிளாஸ்க்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், ஆனா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு என்னால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நான் எப்ப சார் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னா, நான் ஒரு கிளாஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சு அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு என்னோட சைல்டு கிளாஸ் 100% டெஃபினிஷன் கொடுக்கலன்னா ரன் பண்ணவே விடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் கொண்டு வரணும்னா அப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிற கிளாஸ் நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்திட்டேன் அப்படின்னா கம்பல்சரியா ஃபோர்ஸ் பண்ணி என்னுடைய சைல்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இதை ஒரு சாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க, இதை கமெண்ட் பண்றேன், இந்த லைனை கமெண்ட் பண்றேன். இப்போ ஐ டோன்ட் வாண்ட் திஸ், இப்போதைக்கு எனக்கு நான் டிஃபைன் பண்ணல. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நார்மல் கிளாஸா மாத்துறேன். இப்போ சேவ் பண்றேன், இப்போ ரன் பண்றேன். சோ இது வீட்ல கிளாஸ் வீட்ல ஏதாவது இருக்கணும்னு சொல்லி அது சொல்லுது. நான் ஐ ஜஸ்ட் சே டு லைக் பாஸ் அப்படின்னு சொல்றேன். நான் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். பாருங்க, எனக்கு எந்த விதமான எரரும் அது காமிக்கல. இதுதான் சி என்ன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பேரண்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. என் சைல்டு கிளாஸ் வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்க்கு டெஃபினிஷன் கொடுக்கல. பட் ஸ்டில் எனக்கு எந்த விதமான எரரும் எனக்கு இது காமிக்கல. ஏன் அப்படின்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கிறது ஒரு நார்மல் கிளாஸா இருக்கு. அதனால என் சைல்டு அது ஃபோர்ஸ் பண்ண மாட்டேங்குது. இது எப்ப ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்னா எப்போ என்னோட இந்த வெஹிக்கிள் கிளாஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறுதோ அப்போ இட் வில் ஸ்டார்ட் ஃபோர்சிங் இட். நீ டெஃபினிஷன் கொடுத்தே ஆகணும். அப்ப டெஃபினிஷன் கொடுத்தே ஆகணும்னா இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரிமூவ் திஸ் அண்ட் ஐ வில் பிரிங் இட் பேக். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தினேஷ், எஸ், சிவாஷ், குட். All right. Now let me try to save this. Good. And let me try to run this. இப்ப பாருங்க, எரர் இல்லாம எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். போட்டு மண்டே குழப்பிக்கவே வேண்டாம். See, இப்போ இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கணும்னா you see it. இங்க பாருங்க, let me try to have another class called as car. Right? Colon. இப்போ இதுல I'll try to say it like pass. இப்போ இங்க வரேன், let me say it like c equal to car off. இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்ட்டா இல்ல எரர்? இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்ட்டா இல்ல எரர்? இந்த ப்ரோக்ராம் கரெக்ட்டா இல்ல எரர்? எரர் வெங்கட் எரர். வேற மத்தவங்க கிட்ட எல்லாம் பதிலே வரலையே. ப்ரோக்ராம் கரெக்ட்டா? விஜய் கரெக்ட்.
குட் சிவா. ரைட். குட் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வெங்கட் மட்டும் தான். வெங்கட் உங்க ஆன்சர் ஒரு நிமிஷம் ரீசெக் பண்ணி பாருங்க. எதனால எரர் வருதுங்கிறத யோசிப்பாங்க. இந்த கிளாஸ் காரை நான் வெஹிக்கிளோட இன்ஹெரிட் பண்ணல. குட் வெங்கட் கண்டுபிடிச்சிங்க. தட்ஸ் குட் சூப்பர். சோ இப்போ இதை ரன் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு எந்த விதமான எரரும் வரல. என்னன்னா என் கார் அப்படிங்கிறது வெஹிக்கிளோட இன்ஹெரிட் ஆகல. சோ அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா திருப்பி வெஹிக்கிளோட இன்ஹெரிட் பண்றேன். இப்போ சேவ் பண்றேன். நவ் லெட் மீ ட்ரை டு ரன் திஸ். இப்போ எனக்கு எரர் காமிக்கும். என்ன பிரச்சனைனா காருக்குரிய அந்த நம்பர் ஆஃப் வீல்ஸ் நான் டிஃபைன் பண்றேன். சோ இப்போ அதை டிஃபைன் பண்ண போறோம். சோ என்ன பண்றேன் ட்ரை டு மேக் இட் வெங்கட். இது இருக்குல நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னு போட்டு I'll make it like instance and அடுத்த இதுல வந்து I'll try to say it like return let's say 4. அவ்வளவுதான். இப்போ கீழே வந்து you try to do it like print let's say it like c dot number of wheels அப்படின்னு. now let me try to say this and let me try to run this. இப்போ பாருங்க எனக்கு 4 அப்படின்னு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இதுல நீங்க என்ன வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் பேஸ் கான்செப்ட். பேஸ் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா we can easily sit and write the programs by ourselves, right? so இப்போ இன்டர்ஃபேஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஒரு ஒரு பேரண்ட்டுக்கு மல்டிபிள் சைல்டு இருக்கு பிளஸ் அது கரெக்ட் 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 ஹைபிரிட்க்கு நீங்க எடுத்துக்கலாம். குட் வெங்கட் எஸ் ரைட். எல்லாருக்கும் மத்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? 2-3 பேர் மட்டும் தான் எஸ் சொல்லிருக்காங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? குட் சூப்பர் ரைட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா ஹரிரன் சார் பேசிக்கலா சி ஒரு யார் யாரெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் கிளாஸோட இன்ஹெரிட் ஆறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம் சார். அனிமல் அந்த இதுவே எடுத்துக்கோ. ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், ஆம்னிவோரஸ் அனிமல்ஸ்க்கு 3 சைல்டு. இந்த 3 சைல்டும் கம்பல்சரியா அதோட ஃபுட் ஹேபிட் என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்ணணும். ஏன்னா இந்த என்டையர் கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸோட ஃபுட் ஹேபிட் வச்சு தான் இருக்கு. சோ என் சைல்டு கிளாஸ் ஆன ஹெர்பிவோரஸ் தன்னோட ஃபுட் ஹேபிட்டை வந்து பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் டிஃபைன் பண்ணும். என் கார்னிவோரஸ் வந்து தன்னோட ஃபுட் ஹேபிட்டை ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் டிஃபைன் பண்ணும். ஆம்னிவோரஸ் வந்து தன்னோட ஃபுட் ஹேபிட்டை வந்து பிளான்ஸ் அண்ட் ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ் டிஃபைன் பண்ணணும். சோ இது நார்மலா நான் வந்து பண்ணேன் அப்படின்னா என் சைல்டு கிளாஸஸ் இந்த ஃபுட் ஹேபிட்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி என் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே. ஆனா எப்ப வந்து என்னுடைய ஒரு சைல்டு கிளாஸ் வந்து 100% அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தே தீரணும். அப்படி கொடுக்கலன்னா அவனை என் சைல்டாவே கன்சிடர் பண்ணாத அப்படின்னு ஒரு கிளாஸ் சொல்லணும்னா அந்த மெத்தட ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட மாத்தி அந்த கிளாஸையும் நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்திட்டேன் அப்படின்னா அந்த ஃபுட் ஹேபிட்ங்கிற அந்த மெத்தட டிஃபைன் பண்ணாம எந்த ஒரு கிளாஸும் அனிமலோட இன்ஹெரிட் ஆகி சைல்ட் ஆக முடியாது. அதுக்காக தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் கான்செப்ட் நம்ம வரும். நிறைய சார் நான் சொன்னது புரிஞ்சுதா? இஸ் இட் டிஃபைனிங் த மெயின் கிரைட்டீரியா? கண்டிப்பா சார். இதுதான் சார் அதுக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற அந்த கான்செப்ட் போறது என்னன்னா என் சைல்டு கிளாஸுக்கு கம்பல்சரி இதை நீ டிஃபைன் பண்ணாதான் என்னோட சைல்டா வர முடியும்னு சொல்ல முடியாது. வேற ப்ரோக்ராமிங் வேற எந்த ஒரு கான்செப்ட்லயுமே நமக்கு வராது. இந்த இடத்துல என் சைல்டு வந்து நீ என் சைல்டா வரணும்னா இதுக்கு நீ டெஃபினேஷன் கொடுத்தா மட்டும் தான் என்னோட சைல்டா ஆக முடியும்னு என் சைல்டு கிளாஸை ஃபோர்ஸ் பண்றதுக்காக லைக் அப்டேட்டிங் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரைட், தேங்க்யூ சார். இப்போ அடுத்து இப்போ கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது. ஐ ட்ரை டு டேக் யூ வித் another thing. இப்போ இங்க பாருங்க, ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரன் திஸ் பர்టిక్యులர் ப்ரோக்ராம். சாரி, ஐ ட்ரை டு ரன் திஸ். இப்போ இந்த கிளாஸ், இப்போ என் கிளாஸ் பேர் என்ன? இட் இஸ் வெஹிக்கிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, பஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ லைக் வாட் ஷால் பி டு இட்? லெட் மீ டைப் இட் லைக் global soft. Okay, எனக்கு இந்த எக்ஸாம்பிள் செட் ஆகல. ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் வித் நியூ ஃபைல் சோ தட் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். நான் லெட் மீ ட்ரை டு ஹேவ் அ கிளாஸ் கால்ட் அஸ் டெஸ்ட். ஆக்சுவலா ஒரு புது கான்செப்ட் ஒன்று நடத்தலாம் ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த எக்ஸாம்பிள் வாஸ் நாட் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இட். இப்போ இங்க பாருங்க, ஐ சே லைக் a equal to 1 2 3. இப்போ இதுல def m1 of அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட் ஒன்னு வைக்கிறேன். ஐ ட்ரை டு கம் ஹியர், லெட் மீ சே லைக் b equal to 4 5 6 அப்படின்னு வைக்கிறேன். அடுத்து லெட் மீ ட்ரை டு ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் m2. இது வந்து அகைன் லைக் ஐ சே லைக் செல்ஃப். இதுல வந்து லெட் மீ சே லைக் c equal to 7 8 9 அப்படின்னு வைக்கிறேன். நவ லெட் மீ ட்ரை டு ஹேவ் at static method அப்படின்னு வைக்கிறேன். இதுல def m3 of அப்படின்னு வைக்கிறேன். let me say it like d equal to 1 2 3 4 அப்படின்னு கொடுக்கிறேன். now let me say it like d equal to test of அப்படின்னு I'll try to create it. now let me say it like globals 1 1 அப்படின்னு சேவ் பண்றேன். let me try to run this particular program. இப்போ இங்க பாருங்க, it is not showing me anything because I'll just try to close this. I'll try to run this now. இப்போ இங்க பாருங்க, now இது என்ன பண்றேன்னா globals of அப்படின்னு போட்டு bracket இருக்குல, quotation இருக்குல, I'll try to give it like test. now என்டர் தட்டுங்க. லைக் சி இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லைக் இட் வில் ஹெல்ப் மீ அந்த கிளாஸ் பத்தின எனக்கு அந்த டீடைல்ஸ் இது ஃபுல்லா எனக்கு கேப்சர் பண்ணி அது கொடுக்கும். ரைட், இப்போ 1 minute. இது ஆக்சுவலா let me try to keep it like print globals. ஒன் மினிட். ஏதோ ஒரு சின்ன சிம்பிளி லெட் சே லைக் globals. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்?
globals of globals. Right, see, இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். Try to see it here. 1 minute, அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணும். இந்த globals அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is an inbuilt function which will help you to give the detailed information about the particular class what you have it. உங்க கிளாஸை பத்தின detailed information எனக்கு இது ப்ரொவைட் பண்ணும். சரி, இதை பொறுமையா உட்காந்து படிச்சு பாத்தீங்க அப்படின்னா it will give you all the details about that particular thing. இது வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி it will come. இந்த இது look like if you see here, இதுல எங்கேயாவது நம்மளுடைய மெத்தட் பேர் டிஃபைன் ஆகி வந்திருக்கா? Okay, let me try to call that t.m1 of, let's say t.m2 of, let's say t.m3 of. Now let me try to save this. I'll try to run this. Before, let me say it like globals of, right? Actually, it has to give all the variable names and method names that have used it inside this particular class. But then I list out all my data. 1 minute, let me try it like this. Globals of the class name. We provide the class name full details. It has to fetch it. Let me try to give it like a test. I'll try to give it main task of the globals. Right, இந்த globals மட்டும் I'll try to check it once again. But actually என்னன்னா இந்த globals அப்படிங்கிறது it's an inbuilt function that you have it. Right, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல்ல ஒரு டிக்ஷனரி மாதிரி இது மெயின்டைன் பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டைன் பண்ணும். சிஸ்டம் ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது சிஸ்டம் சிம்பிள் டேபிள் அப்படின்னு நம்ம மெயின்டைன் பண்ணும். அந்த சிம்பிள் டேபிள் என்ன அப்படின்னா என்னென்ன வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன், என்னென்ன மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அந்த டீடைல் இன்ஃபர்மேஷன் அந்த சிம்பிள் டேபிள் தான் இருக்கும். ரைட், ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாம் நான் எங்க போய் ஃபெச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த globals வச்சு தான் நம்ம ஃபெச் பண்ணுவோம். இந்த globals வச்சு நம்ம ஃபெச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்ல எனக்கு வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இப்போ நேம் என்ன மெயின், அதோட டாக் டைப் என்ன நன், அதோட பேக்கேஜஸ் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் நன், கிளாஸஸ் வந்து இப்போ என்ன நார்மல் கிளாஸ் அப்படின்னு வரும். இந்த மாதிரி இட் வில் கிவ் இட். ஸோ இப்போ நார்மலா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள வரும். பட் ஆனா எனக்கு இன்னைக்கு ஏன் எனக்கு இந்த லிஸ்ட் அவுட் ஆகல அப்படிங்கறத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஐ ட்ரை டு செக் இட் அண்ட் லெட் யூ நோ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போ இது ஒண்ணு. இப்போ இதே ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளோட ஒரே ஒரு அவுட் ஆஃப் இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் பர்டிகுலர் ப்ரோக்ராம். இப்போ we would have learned a lot of concepts. இப்போ இதுல ஒரு 2 மேஜர் கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு இதுல கவர் பண்ணிருக்கேன். ரைட், அதாவது இங்க என்ன பண்றேன்னா ஃப்ரம் ஏபிசி இம்போர்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுல என்ன பண்றேன்னா கிளாஸ் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வைக்கிறேன். இந்த பிரிண்டர்ங்கிற கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா மாத்தணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாத்தணும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஏபிசியோட இன்வைட் பண்றேன். இதுல 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வைக்கிறேன். ஒன்னு பிரிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இது ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா நான் டிஃபைன் பண்றேன். அதனால பாருங்க பாஸ் அப்படின்னு. சோ இந்த பிரிண்டர்ங்கிற கிளாஸ் உள்ள 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் உள்ள வச்சிருக்கேன். வேற எந்த நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் வைக்கல. அதனால இந்த பிரிண்டரை நான் என்ன சொல்றேன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதா? ரைட், சோ நார்மல் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாத்தணுங்கிறதுக்காக ஏபிசியோட இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். அதுல 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சிருக்கேன். அந்த 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் வச்சிருக்கிறதுனால ஐ அம் காலிங் திஸ் பிரிண்டர் as an இன்டர்ஃபேஸ். இப்போ அடுத்து abstract is used in SS. Alright, இப்போ இங்க பாருங்க கிளாஸ் எப்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டர் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி பேர் போட்டுருங்க. அதை என்ன பண்றேன்னா இந்த பிரிண்டர் அப்படிங்கிற கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணும். ரைட், see இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸஸ் இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு சொல்றோம். இது நார்மல் கிளாஸ் அப்படின்னு சொல்றோமே, அது கரெக்டா அப்படின்னா நார்மல் கிளாஸ். பட் அதை ப்ரொஃபஷனலா நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம், கான்கிரீட் கிளாஸ். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், நார்மல் கிளாஸ் நம்ம கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, கான்கிரீட் ஸ்பெல்லிங் தப்பா எழுதிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங். ஐ டிட் நோட்டிஸ் இட். ரைட், இப்போ டெஃப் பிரிண்டட் அப்படின்னு ஒரு மெத்தட் இங்க வச்சிருக்கிற இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட நீங்க டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணா பிரிண்டிங் ஃப்ரம் எப்சன் பிரிண்டர் அப்படின்னு சொல்றோம். டிஸ்கனெக்ட்ல என்ன சொல்றேன்னா பிரிண்டிங் கம்ப்ளீட்டட் ஆன் எப்சன் பிரிண்டர் அப்படின்னு சொல்றோம். வேற எதுவும் மெசேஜ் நான் இந்த இடத்துல வேற எந்த ஒர்க்கும் நான் பண்ணல. பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட்ல நீங்க கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நம்ம இங்க கொடுக்க போறோம். அதை இங்க பிரிண்ட் பண்ற சேர்த்து அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. சோ எப்படி எப்சன் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹெச்பி இன்னொரு பிரிண்டர் இதை வந்து இங்க டிஃபைன் பண்றேன். அண்ட் இதையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் கான்கிரீட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரைட், சோ இது இந்த பிரிண்டர்ல திருப்பி டிஃபைன் பண்றேன். பிரிண்டிங் ஃப்ரம் ஹெச்பி பிரிண்டர் அப்படின்னு போடுறேன். இங்க என்ன ஆர்குமெண்ட்ல வருதோ அதை இங்க பிரிண்ட் பண்றேன். அடுத்து டெஃப் டிஸ்கனெக்ட் அப்படின்னு போடுறேன். பிரிண்டிங் கம்ப்ளீட்டட் ஆன் ஹெச்பி பிரிண்டர் அப்படின்னு போடுறேன். ரைட், சோ திஸ் எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ அடுத்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் ஓபன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று நான் வைக்க போறேன். சோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லெட் மீ ட்ரை டு சேவ். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ட்ரை டு சேவ் திஸ். இப்போ எங்க போய் சேவ் பண்றேன் அப்படின்னா ஐ ட்ரை டு கெட் இன்டு திஸ் என்டர்டைன்மென்ட். ஐ ட்ரை டு கெட் இன்டு திஸ் பேட்ச் 4. இதுக்குள்ள வந்து லெட் மீ சே இட் லைக் இன்டர் ஃபேஸ் 1 அப்படின்னு சும்மா ஒரு பேர்ல சேவ் பண்றேன். இப்போ அதே லொகேஷனை என் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு நான் ஓபன் பண்றேன். ஐ ட்ரை டு கெட் இன்டு திஸ் பேட்ச் 4. இப்போ ஐ ட்ரை டு கிரியேட் a text file here. இப்போ ரைட் கிளிக் பண்றேன். I'll try to go with new. Right, இங்க வந்து I'll try to right click here. I'll go with new ஒரு text document create பண்றேன். இதுக்கு பேரு config
அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் config.txt இருக்கும். இந்த கான்ஃபிக்ல போயிட்டு ஐ ட்ரை டு கிவ் எனி கம்பெனி நேம், லெட் மீ சே லைக் எப்சன், அங்க கொடுத்தது எப்சன். ஸோ இங்க எப்சன் அப்படின்னு கொடுத்து ஐ ட்ரை டு க்ளோஸ் திஸ் பர்டிகுலர் திங். இப்போ we will try to get into this interface. இப்போ இங்க பாருங்க with open config.txt. நீங்க எல்லாம் கேட்கலாம் சார், ஃபைல் நீங்க ஓபன் பண்றதுக்கு எனக்கு சொல்லி தரலையே. f equal to open அப்படின்னு நம்ம போட்டு நம்ம ஃபைல் நேம் கொடுத்தோம், ரீட் மோட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். of course that is one way. எப்படி இது வந்து it's another alternate way that you have it. So இந்த மாதிரி நம்ம பண்ண name which will help you to open the particular file called as config.txt in the read mode operation. Right? இப்போ அதுல போய் என்ன பண்றோம் அப்படின்னா f.readline of. அப்ப அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து p name அப்படிங்கிற இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். அடுத்து இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கிளாஸ் நேம் ஈக்குவல் டு குளோபல்ஸ் அப்படின்னு போட்டு இந்த பி நேம்ல என்ன வருதோ, அதாவது ஒன்னு எப்சன் வரும் இல்ல ஹெச்பி இருக்கும். சோ அதை இந்த இடத்துல கொடுக்குறேன். சோ அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் இட் வில் ஹெல்ப் மீ டு கன்வெர்ட் இட் as a ஃபைல் நேம் கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த இது ஹெல்ப் ஆகும். சோ இப்போ x ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னா இப்போ இதுக்குள்ள எப்சன் அப்படின்னு இருந்தா இந்த இடத்துல அந்த எப்சன் கிளாஸ் நேமா இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ஹெச்பி இருந்தா அது ஹெச்பின்னு எடுத்துக்கும். இப்போ x ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கேன், x.printed அப்படின்னு போட்டிருக்கேன். this data has to be printed. இந்த this data has to be printed தான் இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட் அது போகும். Right? Now let me try to save this particular program and I'll try to run this. இத ஒரு நிமிஷம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு I'll try to run this particular program again. இப்போ நல்லா பாருங்க, printing from epson printer, this data has to be printed, printing completed on epson printer இன்னொரு. இப்போ இத க்ளோஸ் பண்றேன். இப்போ என்ன பண்றேன்னா திருப்பி அதே batch 4 க்கு போறேன். இந்த config ஃபைலை ஓபன் பண்றேன். இப்போ இந்த epson க்கு பதிலா I'll try to give it like hp. இத சேவ் பண்றேன். We'll come here to our program. இப்போ let me try to run this. இப்போ வந்து பாத்தீங்கன்னா printing from HP printer, this data has to print, printing completed on HP printer அப்படின்னு சொல்லி வரும். சோ இந்த இடத்துல என்னன்னா நான் டைனமிக்கா நான் எந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேனோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிண்டரையும் டிஸ்கனெக்டையும் அது கால் பண்ணும். சரி, இந்த ஃபைலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபைல் க்ளோஸ் பண்ணல அப்படின்னாலும் இப்போ இப்போ ஃபைல் க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு கம்பல்சரியா நம்ம பண்ணணுமா அப்படின்னா இல்ல, பட் ப்ரொஃபஷனலா கேட்டா பண்ணணும். பட் நான் இங்கே கொடுக்கல, மிஸ்டேக். சோ லாஸ்ட்லி லைக் இஃப் யூ வாண்டட் யூ கேன் க்ளோஸ் தட் ஃபைல் as well. இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதா? Good. இல்ல அது ஆக்சுவலா என்னன்னா அப்படி கொடுக்க கூடாது. பி நேம் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்ட்ரிங் எடுத்துக்கும், அது கிளாஸ் நேமா அது எடுத்துக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா குளோபல் ஸ்விட்ச்ல போயிட்டு நம்ம கொடுக்குறோம். that will help me. இப்போ see for an example நீங்க கேக்குற மாதிரி இப்போ இந்த லைனை I'll try to put it like this, but actually நீங்க கேக்குறது இப்படி தான் கேக்குறீங்க. let's say class name இந்த இடத்துல வேணா, இந்த இடத்துல டைரக்டா p name of அப்படின்னு கொடுக்க சொல்றீங்க. இப்போ இந்த p name அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்க டிஃபைன் பண்ணிருக்கீங்க, ரைட்? இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதை இந்த இடத்துல ரன் பண்ணி பாருங்க. str object is not callable. ஏன்னா அது அந்த p name அப்படிங்கிறது என்ன, it's just like a variable, ஒரு நார்மல் string variable மாதிரி தான். அதனால தான் என்ன ப்ரொசீட் பண்ண விடாது. ஏன்னா இந்த இடத்துல அப்படி ஒண்ணுமே நம்ம டிஃபைன் பண்ணல. சோ இப்போ அந்த கிளாஸ் நேம் அதை கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா கிளாஸ், அதனால தான் உங்களுக்கு பேர் கிளாஸ் நேம் கொடுத்துருந்தேன். ரைட்? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இது கிளாஸ் நேம் கூட வேண்டாம். let me try to say it like c. இதையும் வந்து you can try to have it like c. let me try to save this and let me try to run this and show you. பாருங்க work out. சோ இப்போ என்ன அப்படின்னா globals of p name அப்படின்னு போடும்போது இதுல இருக்கிற அந்த string it will convert it as a class name and it will give it to this c. அப்ப c of அப்படின்னு போடும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி வரும். இது புரிஞ்சதா? இப்போ ஏன் globals அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கிளாஸ் நேம் equal to globals p name is this predefined இல்ல சிவா, நான் அத மாத்தி காமிச்சேன். அது கிளாஸ் நேம்ங்கிறது ஜஸ்ட் நான் கொடுத்த ஒரு வேரியபிள் நேம் மாதிரி தான். இப்போ என்ன பண்ணிட்டா சீன் மாத்திட்டேன். ரைட்? சோ அது என்ன பண்ணுதுன்னா நார்மல் ஸ்ட்ரிங்கா இருக்கிறது எனக்கு ப்ராப்பர் கிளாஸ் நேமா எனக்கு கன்வெர்ட் பண்ணி அந்த சீங்கிறதுல ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த c of அப்படின்னு போடும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணி எனக்கு போகுது. வேற ஏதாவது கொடுங்க சார், நல்ல கேள்விதான். பட் தட் ஷுட் எண்ட் அப் வித் an error. இப்போ எப்சன் எடுத்தாச்சு, ஹெச்பி எடுத்தாச்சு, இப்போ விப் ப்ரோ அப்படின்னு கம்பெனிஸ்ல I'll try to give that and I'll try to come over here. let me try to run this. விப்ரோன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் காமிக்குது. ஏன்னா அது நம்ம டிஃபைன் பண்ணலைங்க. ஏன்னா விப்ரோன்னு ஒரு கிளாஸ் நேம் நமக்கு அந்த ஃபைல்ல இல்ல, நம்ம டிஃபைன் பண்ணல. அதனால it won't take it into the consideration. Done. So with this we'll stop for the class. We'll continue with the next class.